டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க போய் எப்படியாவது அதை பாருங்க. இந்த கிசா பிரமிடுக்கு தான் நிறைய டூரிஸ்ட். Thank you very much. Okay, all the best. Welcome. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 பிரமிட் பார்த்தோம். ரெட் பிரமிட், ஸ்டெப் பிரமிட், பென்ட் பிரமிட். அந்த 3 வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 பிரமிடோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறம் இதுதான் வந்து கிரேட் கிசா பிரமிடு. இதுதான் வந்து வேர்ல்டு ஒண்டர்ஸில் ஒன்றா இருக்குது இந்த பிரமிடு. இந்த பிரமிடை பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், கிசா பிரமிடுக்கு வந்திருக்கோம். இந்த கிசா பிரமிடுக்கு டிக்கெட் எடுக்குது. இங்கே தான் கவுண்டர். நாங்கள் வந்து டாக்ஸியில் வந்தோம். வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக இங்கே நம்ம செல்ஃபாகவும் டிக்கெட் எடுக்கணுனாலும் அங்கே அந்த சைடு இருக்குது. இங்கே செல்ஃபாக எடுக்கணும்னா எடுத்துக்கிடலாம். இந்த பாருங்கள், டூரிஸ்ட்டு நிறைய பேர். இவங்கெல்லாம் பஸ்ஸில், வேனில், அது மாதிரி ஒரு குரூப்பாக வராங்க. ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தா அப்படியே குரூப்பாக கொண்டு வராங்க. நாங்கள் வந்து தனியாக காரில் வந்தோம். அதுக்கு நாங்கள் தனியாக பே பண்ணி வந்தோம். இந்த பாருங்கள், இந்த பிரமிடில் கை வைக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களும் எடுத்துக்கிட்டோம். இந்த பாருங்கள், இந்த கேமலில் தான் நாங்கள் போக போகிறோம். நான் ஒரு கேமலில் போவேன், அத்தான் ஒரு கேமலில். இந்த ஆள் தான் எங்களை கூப்பிட்டு போக போகிறாரு. யாரும் எஜிப்ஷியன் தான். நிறைய பேர் பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கூட்டி சொல்கிறாங்க. ஏன்னா எமர்ஜென்சியில் டக்குன்னு சரி இவ்வளோதான் போல் தெரியாது அப்படின்னு நினச்சி போயிடுவாங்கள்ல. இது பாருங்க, இந்த கேமலில் தான் நான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதா? ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க நீங்கள். ஓகே ஓகே ஓகே. பாருங்க, நீங்கள் கேமலில் ஏறும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறுங்க. அது படுத்திருக்கும் போது நான் வந்து அசால்ட்டாக சரி என்ன ஆகிருப்போகுது அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கீழே விழுந்துப்பேன். அளவு அது டேஞ்சராக இருந்தது. பாருங்க, இந்த கிசா பிரமிடுக்கு தான் நிறைய டூரிஸ்ட்டு. நாங்கள் அந்த சக்காரா போயிருக்கும்போது இந்த அளவு கேமல்ஸும் நிறைய இல்லை. இங்கே கேமல்ஸ், அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து அந்த இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன பிரமிடு. அந்த பிரமிடை சுற்றி கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு பர் பர்சனுக்கு வந்து 500 எஜிப்ஷியன் பவுண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கிசா இந்த கிரேட் பிரமிட் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் சுற்றணுன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் 1000 பவுண்டு கொடுக்கணும். ஹாய், ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மேடும் பள்ளமுமாக தான் இருக்குது. தெரியலை, ஒழுங்காக போயிட்டு திருப்பி வரணும். இந்த கிசா கிரேட் பிரமிட் இருக்குது பாருங்க. இந்த தான் வந்து லார்ஜஸ்ட் பிரமிடு. இதில் பாருங்க, குதிரை ஹார்ஸுக்கு எவ்வளோன்னு தெரியல. இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இதில் போடுறது. எல்லாருமே போகிறாங்க. இந்த வர்ற டூரிஸ்ட் எல்லாருமே இந்த ரைடு வந்து ரொம்ப ஜாலி. பாருங்க, டெசர்ட்டை பாருங்க. டெசர்ட்டுக்குள்ளே தான் இந்த பிரமிட்லாம் கட்டுவாங்க. இந்த பிரமிடு வந்து அதாவது ஃபாதர், சன், கிராண்ட் சன், அது 3 பிரமிடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். நமக்கு அந்த கேமரா கொண்டு போகிறாருல அந்த ஆள் வந்து நானே உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தருவேன். போகும்போது UAE
இந்த பிரமிடு பார்த்தீங்களா, இதுக்கு அந்த சைடு ஒரு சின்ன பிரமிடு, அதாவது தாத்தா மகன் பேரன் 3 பேர், அது சின்னது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேரனோடது அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேமலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற கூட்டு போகிறவங்க நம்மளை அங்கே நிப்பாட்டி அந்த பிரமிடோட வியூ பார்த்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு எடுத்தார். அதுக்கு வந்து ஆளுக்கு $1 கேட்டார். நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஒர்க் பண்ணவங்களோட கல்லறை எல்லாம் இங்கே இருக்குதான், டோம் இருக்குது. இங்க ஒர்க் பண்ணவங்களோட கல்லறையா? ஃபுல்லும் டெசர்ட் தான் தான், அதுக்குள்ளதான் இந்த இதை கொண்டு கட்டியிருக்காங்க. இல்ல, இந்த பிரமிடே சொல்றேன், பிரமிடு ஃபுல்லா டெசர்ட்ல தானே. அந்த நம்ம அங்க பார்த்து சக்காராவை பார்த்தோம் டெசர்ட் ஃபுல்லா. Too much busy, too much car, too much people, not good photo. You make me look. You got it all inside of you. Feel it to be true. கேட்கல. இந்த பாருங்க, இந்த பிரமிடெல்லாம் எங்களுக்கு சுற்றி காட்டினாரு. எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் திரும்பி வந்துட்டு நாங்கள் இது அடுத்தால ஸ்பிங்க்ஸ் பார்க்க போகிறோம். Thank you very much. Okay, all the You're same. welcome. Thank you. Welcome. Let's see next time. Next time, inshallah. Inshallah with your family. Okay, thank you. Inshallah. இந்த இடம் தான் ஸ்பிங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதோட ஃபேஸ் வந்து ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். பாடி வந்து லயனோட பாடி, அந்த காலை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு பில்டிங், இது மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருந்துருக்கு. அதை வந்து இவங்க வந்து அதை இது பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பிரமிடையும் இந்த ஸ்பிங்க்ஸ் தான் வந்து காட் பண்ணுதான். அவங்களோட எதுவும் எதுவும் வந்து அவங்க அந்த பாடியை, அவங்க மம்மியை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து பாதுகாக்குதான். ஆக்சுவலாக இந்த பிரமிடில் வந்து அந்த ராஜாவோட மம்மியை வைக்கும் போது அவங்களோட கோல்டு, டைமண்டு, சில்வர் எல்லாம், அவங்களோட எவ்ரிதிங் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் வச்சிருவாங்களாம். அதே மாதிரி கையை கட்டுறாங்க. அந்த ஸ்பிங்க்ஸோட அந்த காலை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்கு. அந்த No. How much? Yolks. Covering is like a ring. Open your hand, ma'am. Open your hand like this. This is the big one. Yolks. Yeah. Covering is like a ring. All 3 pyramids stone handmade. All $5. All 3 pyramids. Just 5. No, I don't know. I hope you enjoy anyway. Thank you. You saved my mother. You saved my mother. The color. Yeah, okay. I love India. ஒரே கல்ல இதை வந்து காவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இது அதாவது ஆமாம், இதோட கால் வந்து இந்த சிங்கத்தோட கால். அதாவது ஃபேஸ் வந்து ஹியூமன் ஃபேஸ். அதை மூக்கெல்லாம் உடைச்சி அதை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த பிசி 2500 அந்த காலத்தில் கட்டினது. அப்போ வந்து இதோட அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து சன்னை வந்து காடாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பிங்க்ஸை வந்து அவங்க வந்து காடாக இது பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட இதை வந்து இது வந்து இந்த 3 பிரமிடையும் ப்ரொடெக்ட் பண்ணுதான். அதனால இவ்வளோ பெரிய இந்த உருவம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க.
ஓகே தானே இல்லையா? இந்த காசா கிரேட் பிரமிட் இருக்கலாம், அந்த பிரமிடில் உள்ள அந்த ராஜாவோட மம்மியை இதுவரை கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ எவ்வளவு டீப்பாக எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. மற்ற பிரமிடில் உள்ள மம்மிஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க மியூசியம்லலாம் வச்சுருக்காங்க. இதில் இருந்து மட்டும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. அதாவது 20 டன் வெயிட் உள்ள கல், அதாவது அந்த மம்மியை சுற்றி வச்சுருக்காங்களாம். அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க எப்படியாவது அதை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து கேமரா கொண்டுட்டு உள்ளே போக முடியலையா. அந்த இதை இது பண்ணுனா மூவ் பண்ணால் இந்த பிரமிடுக்கு எதுவும் டிஸ்ட்ராய் ஆயிரும்னு பயந்து அவங்க அதை எடுக்காமல் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க. கண்டுபிடிக்கவே முடியல. பாருங்க நாங்க Hello. ஃபுல்லா பீப்புள் தான். இன்னைக்கு மண்டேயா இருந்தா கூட நல்ல கூட்டம் இருக்குல்ல தான். இந்த பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்ஸும் அந்த கிசா பிரமிடும் வந்து பக்கத்தில் இருந்தால் கூட நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இந்த சைடு வந்து இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அப்போ டிரைவர் சொன்னார், நான் உங்களை கொண்டு அங்கே ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் நடந்து போகாதீங்க, ரொம்ப தூரம் உள்ளேயும் நடக்க வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கப்புறம் அவர் எங்களை இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணார். நீங்களும் வந்து காரில் எதுவும் வர்றதா இருந்தால் நீங்கள் வந்து அப்படி பிளான் பண்ணி வாங்க. ரொம்ப தூரம் உள்ளேயும் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து சுவீனியர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பீப்புளுக்கு தேவையான அது வெயில் இருக்கிறதுனால கேப்பு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருந்தது. இவ்வளோ வெயில் அடித்தா கூட அந்த அளவுக்கு பெரிய நமக்கு ரொம்ப ஹாட்டாக இல்லை, நல்லா இருந்தது. டெசர்ட் தான், ஆனாலும் அந்த ஒரு கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அங்கே வந்து அடிக்கடி மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதனால் வந்து நல்லாவே இருந்தது. நாங்களும் வந்து பிரேஸ்லெட் வாங்கினோம். பார்த்தீங்களா, இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே விலை கூட தான் இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்னால் அது வந்து அவங்க வந்து எல்லாமே விலை கூட தான் வச்சுருப்பாங்க. அதனால ஆனால் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. சில இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது, சில இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக, சொல்கிறதே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இந்த பாருங்கள், நாங்கள் இப்போ நடந்து எதுக்கு போகிறோன்னா அந்த ஸ்ஃபிங்க்ஸ் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்காக போகிறோம். எல்லாரும் போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க. நிறைய கூட்டம் இருந்தது. அந்த பிரமிடு அந்த சைடு பார்க்குறீங்களா, அதுதான் கிசா பிரமிடு. 3 பிரமிடு இருக்கும், ஒரு குட்டி அந்த சைடு இருக்குது. இது பாருங்கள், இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கினோம். இது டைகர் ஐன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தது, அந்த ஸ்டோனுமே நல்லா இருந்தது. இதே ஸ்டோன் வந்து நாங்கள் இங்கே வந்து அபுதாபியில் நிறைய கடைகளில் தேடினோம், ஆனால் இந்த குவாலிட்டி இல்லை இங்கே. நீங்கள் ஈஜிப்ட் போனீங்கன்னா இது வாங்குங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த வழியாக தான் நம்ம வந்து ஸ்ஃபிங்க்ஸ்க்குள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே எல்லாருமே பைசா போடுறாங்க. ஏதோ அவங்களோட நம்பிக்கை, நல்லா இருப்போம் நம்ம இதில் பைசா போட்டால், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபுல் ஏரியா பெரிய இடம். இதில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. மேலே எல்லாம் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுக்குள்ளே தான் வந்து ராஜாக்களை கொண்டு வந்து இங்கே வந்து அவங்க வந்து அவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனி ஜார் மாதிரிக்கும் அதில் வைப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களோட பாடியை மம்மிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே இருந்து அவங்க வந்து அந்த பிரமிடுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த ராஜாக்கள்லாம் வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரமிடை கட்டிடுவாங்களாம். கட்டி அது இவங்க பாடியை உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள வழியெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்களாம். அந்த பாருங்க இவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க. இந்த ஸ்ஃபிங்க்ஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த ஸ்ஃபிங்க்ஸோட நம்மளோட ஷேட்ஸ் எடுத்து அதுக்கு வைக்கலாம். கண்ணாடி வந்து கூல்ஸ் அதுக்கு வைக்கலாம். அந்த கண்ணுக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கையை தூக்கி பிடிச்சோன்னா அதுக்கு போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அதை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் எடுத்தோம். You got it all inside of you. Feel it to be true. And when you dance, I'm in the group. You make me. இந்த பாருங்க இப்போ வந்து இந்த ஒரு கேர்ள் வந்து அந்த ஸ்ஃபிங்க்ஸை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நிற்கிறா. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக அதை கிஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் போகிறதா இருந்தால் இது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது ஃபோட்டோஸு. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் இந்த லயனோட டெயில் பாருங்கள். டெயில் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இந்த டெயில் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த க்ளோஸாக காட்டுறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து அந்த பாடி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த பாருங்கள் இந்த கிசா பிரமிடு அந்த 3 பிரமிடையும் சுற்றி சுற்றி அந்த கேமல் வந்து ஒவ்வொரு பேசஞ்சராக கொண்டு போய் காட்டிகிட்டு இருந்ததில்ல. இப்போ வந்து எல்லாமே இப்போ ஒரு 4 o'clock மேலேயே ஒவ்வொரு கேமலாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதை நாங்கள் ஒமானில் சலாலால ஒட்டகம்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு நிறைய ஒட்டகம் பார்த்தது வந்து இந்த எஜிப்தில் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாரி ஹார்சஸ் இருந்தது. இந்த பாருங்கள் இப்போ வந்து எல்லாருமே எல்லாம் அந்த கிசா பிரமிடு அந்த ஸ்ஃபிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா மக்களும் வந்து போகிறாங்க. நாங்கள் வந்து எங்களோட கார் டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கால் பண்ணி வர சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோன்னு அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 4:30 தான் தாங்குது. இந்த கேமல் எல்லாம் அதோட வீட்டுக்கு போட்டு நினைக்கிறேன். என்ன வீட்டுக்கு விட்டு வராங்க? ஓடுங்க வீட்டுக்கு. நம்மளால வண்டி வரணும். நாளை காலையில் பாவம் அந்த கேமல் ஆனால் காலையிலும் சாயங்காலம் வரை உழைக்குது பார்த்தீங்களா. நம்மளை கூப்பிட்டு கொண்டு போய் நடந்து வெயிட்டை தூக்கிட்டு போகணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.